வணக்கம். நம்முடைய ஆணையப்பன் திருமந்திரம் சேனலை தொடர்ந்து பார்த்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சேனல்ல நாள்தோறும் புதிதாக நிறைய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக வேண்டி தெரிவிக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், நம்முடைய சேனல்ல 1000 வீடியோவுக்கு மேல இருக்குது. பெரும்பாலும் சைவ சித்தாந்தம், இலக்கிய பதிவுகள் தான் 95% இருக்கு. ஒரு 10% சமுதாய விழிப்புணர்வை உண்டு பண்ணக்கூடிய பதிவுகளும், அரசியல் பதிவுகளும், விளையாட்டு பதிவுகளும் இருக்குது. சைவ சித்தாந்த பதிவுகள்ல திருமந்திரம் நம்ம வாழ்வியலை எப்படி செம்மைப்படுத்துகிறது என்பது மாதிரியான பதிவுகள், கந்தர் அனுபூதி பாடல்கள், கந்தர் அனுபூதியினுடைய விளக்க உரை இருக்கிறது. சிவபுராணத்தினுடைய வரி வரியான விளக்க உரை இருக்கிறது. விநாயகர் அகவலினுடைய விளக்க உரை இருக்கிறது. இப்பொழுது அபிராமி அம்மை பதிகத்தினுடைய விளக்க உரையை தொடர்ந்து சொல்லிக்கொண்டு வருகிறேன். 5 பாடல்களை நிறைவு செய்து இப்போது இன்று 6வது பாடலை எடுத்துக்கொள்ளப் போகிறேன். ஆக சைவ சித்தாந்தத்தின் மேல் பற்றுக்கொண்டுள்ள, ஆன்மீகத்தின் மேல் பற்றுக்கொண்டுள்ள அன்பர்கள் இதை தாங்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் ஒத்த ரசனையுடையவர்களுக்கும் பகிர்ந்து நம்மளுடைய சேனல் நன்றாக வளர்வதற்கு உதவி செய்யுங்கள் என்று வேண்டி அபிராமி அம்மை பதிகத்தினுடைய 6வது பாடலை இன்று எடுத்துக்கொள்கிறேன். இந்த 6வது பாடலினுடைய சாராம்சத்தை முதல்ல சொல்லிடுறேன். 6வது பாடலினுடைய சாராம்சம் என்னவென்றால், இந்த பிறவியில சக்கரவர்த்தியை போல் பூமியில் வாழ்ந்து இந்த பூலோக வாழ்வை துறந்த பின் தேவர் உலகத்தில் சென்று தேவேந்திரனை போல் வாழ்ந்து இறுதியாக சிவன் அருகிலேயே சென்று ஆனந்தமயமாக வாழ்வதற்கு ஒருவன் அபிராமி அம்மையை சரணடைய வேண்டும் என்று அபிராமி பட்டர் இந்த பாடல்ல சொல்றார். இதான் இந்த சாராம்சம். இந்த உட்கருத்தை தெரிந்து கொண்டு இந்த பதிகத்துக்குள்ள சென்றோமே ஆனால் இந்த பதிகத்தை உணர்ந்து அதனுடைய பொருளை சுவைப்பதற்கு வசதியாக இருக்கும். அதான் இந்த சாராம்சம். ஆசை பற்றுக்களை எல்லாம் துறந்து அபிராமியை சரணடைந்தால் இந்த பிறவியில் சக்கரவர்த்தியாகவும் இந்த பூலோக வாழ்க்கையை துறந்த பின் தேவலோகனத்தில் தேவேந்திரனாகவும் வாழ்ந்து இறுதியாக சிவகதியை அடையலாம், பிறவா நிலையை அடையலாம் என்பதுதான் இந்த அபிராமி பதிகத்தினுடைய சாராம்சம். அப்ப வரி வரியா பார்த்தாதானே அந்த அபிராமி பதிகத்தினுடைய சுவையை, அபிராமி பட்டரனுடைய கவித்துவத்தையும் உணர முடியும். இவர்கள் எல்லாம் அருளாளர்கள். இவர்களை கவிஞர்கள் என்றோ பாடலாசிரியர்கள் என்றோ குறிப்பிடக்கூடாது. ஏனென்றால் இவர்கள் இந்த பாக்களை எல்லாம் இயற்றும் பொழுது, சொல்லும் பொழுது அந்தந்த கடவுளர்களே அவர்களுடைய உள்ளத்தின்பால் நின்று சொன்னது. இப்ப திருமூலர் திருமந்திரம் சொல்லியிருக்காருன்னா அந்த ஆதிசிவனே அவருடைய உள்ளத்தில் புகுந்து, உளமே புகுந்து அவருடைய உள்ளத்தை முழுவதுமே ஆட்கொண்டு இருந்ததனால் அந்த ஆதிசிவனின் வாய்மொழியே திருமூலர் வழியாக வந்ததுதான் திருமந்திரம். அதே போலதான் அருணகிரியாதனுடைய உள்ளத்திலே முருகப்பெருமான் குடியேறியதன் காரணமாக வந்ததுதான் கந்தர் அனுபூதி திருப்புகள். அபிராமி அம்மை அபிராமி பட்டரனுடைய உள்ளத்தில் புகுந்து ஆட்கொண்டதால் வந்ததுதான் இந்த அபிராமி அம்மை பதியமும் அபிராமி அந்தாதியும். இதையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும். ஆக இவையெல்லாம் பாடல்கள் அல்ல, பதிகங்கள். அதனால்தான் இவை பாடல்கள் அல்ல, பதிகங்கள் என்று சொல்கிறோம். இவர்களையெல்லாம் கவிஞர்கள், பாடலாசிரியர்கள் என்று சொல்லாமல் அருளாளர்கள் என்று சொல்கிறோம். அபிராமி பட்டர் அருளி செய்த
அபிராமி பட்டர் செய்து அருளிய அல்லது அருளி செய்த அபிராமி பதிகம் என்றுதான் இதை சொல்ல வேண்டும். சரியா? இப்ப அந்த பதியத்தை பார்ப்போமா? ஒவ்வொரு வரியும் வார்த்தையுமே இன்பமயமாக இருப்பது என்பதால் தான் வரி வரியாக விளக்கம் சொல்கிறேன், சாராம்சத்தை சொல்லிட்டு. இப்ப அந்த பாடல் 6வது பாடல். மகரவாள் குழல் மேல் அடர்ந்து குமிழ் மீதினில் மறைந்து வாளை துறந்து மைக்கயலை வேண்டினின் செங்கமல விழியருள் வரம்பெற்ற பேர்களன்றோ ஜெகமுழுதும் ஒற்றை தனிக்குடை கவித்து மேற்சிங்காதனத்தில் உற்று செங்கோலும் அணுநீதி முறைமையும் பெற்றுமிகு திகிரியில் உலகாண்டு பின்பு புகர்முகத்து ஐராவத பாகராகி நிறை புத்தேலிர் வந்து போற்றி போக தேவேந்திரன் எனப்புகழ விண்ணில் புலோமிசையோடும் சுகிப்பர் அகர முதலாகி வளர் ஆனந்த ரூபியே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. இதுதான் இந்த பதிகம். நாம் சொன்ன கருப்பொருள் அதில் இருக்கிறதா? மகரவாள் குழல் மேல், கடல் அலையை போல வளைந்து அலையினுடைய மேற்பரப்பை போல் இருக்கின்ற கூந்தலையுடைய அழகிய பெண்களின் மேல் ஆசை கொண்டு சென்று அடர்ந்து பின் அதனால் மனம் வருந்தி குமிழ் மீதினில் மறைந்து நீர்க்குமிழி போன்ற இந்த வாழ்க்கையினிலே நாம் அகப்பட்டு அல்லல் பட்டு பற்றுக்களை எல்லாம் துறந்து ஆசைகளை துறந்து பற்றுக்களை துறந்து அதான் வாளை துறந்து மகரவாள் குழல் மேல் அடர்ந்து குமிழ் மூதினில் மறைந்து வாளை துறந்து அலையலையாய் நிற்கின்ற கூந்தலை உடைய அழகிய பெண்கள் மேல் மோகம் கொண்டு மயங்கி திரிந்து அதன் காரணமாக பல துயரங்களை எல்லாம் பெற்று பின்பு ஆசைகளை எல்லாம் துறந்து பற்றுக்களை எல்லாம் துறந்து உன்னை சரணடைந்தவர்கள். முதல்ல அழகு என்பது ஆபத்து என்பதை உணராமல் வாலிப பருவத்தில் அதன் மேல் கொண்டு சென்று வாழ்வை இழந்து அதன் பின்னுதான் சித்தாந்தத்தை உணர்வதற்கு எல்லோரும் முற்படுவார்கள் என்பதை கூறுகிறார். மங்கையர் பொருட்டால் எய்தும் மாந்தர்க்கு மரணம் என்றல் சங்கையின் உறுதி. மங்கையர் பொருட்டால் எய்தும் மாந்தர்க்கு மரணம் என்றல் சங்கையன் உறுதி. வாலி செய்கையால் சாலும் இன்றே அங்கவர் திறத்தினாலே அல்லலும் பழியுமாதல் எங்களில் காண்டி என்றோ இதற்கு மேல் உறுதி உண்டோ என்று ராமபிரானே சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் சொல்லிவிட்டு இந்த வரியை சொல்கிறான். உலக மாந்தர்கள் மனிதர்கள் எல்லாம் ஆண்கள் எல்லாம் பெண்களாலே தான் அழியக்கூடிய நிலையை அடைகிறார்கள். உன்னுடைய சகோதரனான வாலி இப்பொழுது அதனால்தான் இறந்துபட்டிருக்கிறான். இனி ராவணன் அதன் காரணமாகத்தான் இறக்கப் போகிறான். அதான் மங்கையர் பொருட்டால் எய்தும் மாந்தர்க்கு மரணம் என்றால் சங்கையின் உறுதி. இது உறுதி. வாலி செய்கையால் சாலும் இன்றே. வாலியை பார்த்து தெரிஞ்சுக்கோ. அங்கவர் திறத்தினாலே அல்லலும் பழியுமாதல் எங்களில் காண்டி அன்றோ. நான் இப்படி காட்டுக்கு வந்ததும் தசரதன் செத்ததும் கையினாலதானே. அது ஒரு பெண் தானே. மானம் தேடி போக வேண்டாம் என்று லட்சுமணன் சொன்ன பெண்ணும் சீதையின் ஆசைக்காகத்தானே வந்தேன். அதனாலதானே அல்லலும் பழியும் ஆதலாகி இன்று நிற்கிறேன். அதை எங்களை பார்த்து தெரிஞ்சுக்கோ. அதனால பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாயிரு, ஒழுங்காக ஆட்சி செய் என்று ராமபிரான் சுக்ரீவனுக்கு அறிவுரை சொன்னதாக கம்பர் சொல்கிறார். அப்ப நம்ம மானிட வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர்கள் இதை உணராமல் அழகின் மால் மோகம் கொண்டு பெண்கள் வாழ் சென்று தங்களுடைய பிறவி பயன் என்ன என்பதை, பிறவியினுடைய நோக்கம் என்பதை மறந்து திரிந்து அல்லல் பட்டு வருந்தி அதன் பின்னர் ஆசைகளை எல்லாம் துறந்து
அதன் பின்னர் என்ன செய்கிறோம்? மைக்கயலை வேண்டி நின் செங்கமல விழியருள் வரம்பெற்ற பேர்கள் என்றோ, அழகிய கயல் போன்ற விழிகளை உடைய, செந்தாமரை போன்ற விழிகளை உடைய அபிராமி அம்மையே, உன்னுடைய வரம்பெற்ற பேர்களாகி இருப்பவர்களுக்கெல்லாம் என்னவெல்லாம் கிடைக்கிறது? ஜெகம் முழுவதும் ஒற்றை தனிக்குடை கவித்து மேற்சிங்காசனத்தில் உற்று, சிங்காசனத்தில் அமர்ந்து இந்த உலகம் முழுவதையுமே ஒரு தனி குடைக்கீழ் ஆளுகின்ற ஒரு சக்கரவர்த்தியாக விளங்குவார்கள் உன் அருளை பெற்றவர்கள். செங்கோலும் மனுநீதி முறைமையும் பெற்று நீதி வெறிவா நெறிமுறையில் ஆளக்கூடிய செங்கோலை ஏந்தி சிங்காசனத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஒற்றை குடைக்கீழ் உலகம் முழுவதையும் ஆளுகின்ற சிறப்பை பெறுவார்கள். செங்கோலும் மனுநீதி முறைமையும் பெற்றுமிகு தீரி உலகாண்டு, இந்த உலகத்தை எல்லாம் இந்த பிறவியில் ஆண்டு பின்பு புகர்முகத்து ஐராவத பாகராகி இந்த பிறவியை நிறைவு செய்து சென்றவுடன் தேவலோகத்தில் தேவேந்திரனாக வெள்ளை யானையின் மேல் வீற்றிருந்து ஊர்வலம் போய் தேவேந்திரனமாக தேவர்கள் எல்லாம் வணங்கி போற்றும்படியாக வாழ்ந்து புகர்முகத்து ஐராவத பாகராகி நிறை புத்தேலில் வந்து போற்றி போக தேவேந்திரன் என புகழ விண்ணில் புலோமிசையோடும் சுகிப்பர். தேவேந்திரனை போல் தேவராவத்து பட்டத்தரசியான இந்திராணியோடும் மகிழ்ந்திருக்குமாறு உள்ள ஒரு நிலையை பெறுவார்கள். யாரு? இந்த உலக பாசங்களை எல்லாம் உலக ஆசைகளை எல்லாம் துறந்து அபிராமி அன்னையினுடைய அருளை வேண்டி அபிராமி அன்னையினுடைய பார்வையினுடைய கருணையை பெற்றவர்கள், அவருடைய பாதங்களில் சரணடைந்தவர்கள் இந்த லோகத்தில் சக்கரவர்த்தியாக வாழ்ந்து தேவலோகத்தில் தேவர்களாக வாழ்வார்கள், தேவேந்திரனாக வாழ்வார்கள். அதுக்கு பிறகு அபிராமி அம்மையினுடைய சிறப்புகளை சொல்றாரு. அகர முதலாகி வளர் ஆனந்த ரூபியே, நீ ஆனந்தம் அளிக்கக்கூடியவள். உன்னை வணங்குவோர்களுக்கு எல்லாம் அருள்மலையை பொழிந்து ஆனந்தம் அளிக்கக்கூடியவள். நீ யாரு? அகர முதலாகி வளர் ஆனந்த ரூபி. நீ அகர முதலாக இருப்பவள். அகல முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. நீ இந்த தமிழை உலகுக்கு அளித்தவள் என்றோ ஆனந்த ரூபியே. முதல்ல தமிழ் மொழியை அந்த ஆதிசிவன் உனக்குத்தானே அருளினான். இந்த யுகம் தோன்றும் பொழுது உனக்குத்தானே அந்த தமிழ் மொழியை அருளினான். நீ கண்டப்பெருமானுக்கு அருளி, கண்டப்பெருமான் அகத்தியருக்கு அருளி தமிழ் கூறு நல்லுலகுக்கு கிடைத்தது. அதான் அகர முதலாகி வளர் ஆனந்த ரூபியே. முதல்ல தமிழ் மொழியை ஆதிசிவன் அம்மைக்குத்தான் சொன்னான் என்பதற்கு திருமந்திரத்தில் பாடல் இருக்கிறது. மாரியும் கோடையும் வார்பணி தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி கார்கையார்க்கு கருணை புரிந்தானே. யுக ஆரம்பத்தில் அதான் மாரியும் கோடையும் வார்பணி தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்து ஊழ்வினை ஊழிக்காலத்தில் உலகமெல்லாம் கடலெல்லாம் வற்றி அனைத்துமே நிசப்தமாய் இருக்கின்ற அந்த காலத்தில் புதிய யுகத்தை தோற்றுவிப்பதற்காக ஆதிசிவன் உனக்கு வடமொழி என்ற சமஸ்கிருதத்தையும் தமிழ் மொழியையும் ஒரே சமயத்தில் சொல்லிக் கொடுத்து கருணை புரிந்தான். மாரியும் கோடையும் வார்வணி தூங்க நின்று ஏரியும் நின்றங்கு இழைக்கின்ற காலத்து ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி கார்கையார்க்கு கருணை புரிந்தானே. அப்ப முதலில் தமிழ் மொழி தெய்வ மொழி, சமஸ்கிருதமும் தெய்வ மொழி. தமிழ் மொழியில் இருந்துதான் தென்னக மொழிகள் எல்லாம் தோன்றின. சமஸ்கிருதத்தில் இருந்துதான் வடபகுதியில் உள்ள மொழிகள் எல்லாம் தோன்றின. இந்த இரண்டு மொழியும் இந்தியாவின் இரண்டு கண்கள். இந்த இரண்டு மொழியும் தேவ மொழிகள் என்பதற்கு திருமந்திரத்தில் உள்ள ஆதாரம் தான் இது. அப்ப அகர முதலாகி வளர் ஆனந்த ரூபியே, தமிழ் மொழியை உலகறிய செய்த ஆனந்த ரூபியே, ஆதி கடவுரின் வாழ்வே, திருக்கடவுரில் வாழ்ந்து கொண்டு அருள் பொழிந்து கொண்டு இருக்கக்கூடியவளே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அமிர்த கடேஸ்வரர் தன்னுடைய இடப்பக்கத்தில் உன்னை வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவளே, அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி, அருள்வாமி அபிராமியே, இத்தகைய அருளை எல்லாம் உலக மக்களுக்கு வாரி வழங்குவாயாக. நீ அருளை வாரி வழங்கினால் இந்த பிறவியில் சக்கரவர்த்தியை போல் வாழ்ந்து இந்த பூலோக வாழ்க்கை நிறைவு செய்த பின் தேவலோகத்தில் தேவேந்திரனை போல் வாழ்ந்து
பின்னர் சிவலோக பதவியை அடைவதற்குரிய பேரினை எல்லாம் உலக மக்கள் பெற்று விடுவார்கள். ஆக உலக மக்கள் இந்த பதியத்தை படிக்கும் பொழுது தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இந்த பதியத்தை படிக்கும் பொழுது சிறிது சிறிதாக உலக பற்றுக்களையும் ஆசையும் துறக்க வேண்டும். ஒரே சமயத்தில் துறக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக மனதை பக்குவப்படுத்த வேண்டும். இதில் என்ன இருக்கிறது என்று ஒன்றாக விடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு முன்னாலும் எத்தனையோ பேர்கள் இருந்திருக்கிறார்கள். நமக்கு பின்னாலும் எத்தனையோ பேர் வரப்போகிறார்கள். நாம் இடையில் ஒரு சிறு துளிதான். அனைத்தையுமே நாம் கொண்டு போக முடியாது. இறைவனுக்கு சொந்தமானவற்றை நாம் அனுபவிக்க மட்டுமே பாக்கியப்பட்டவர்கள். நீ வைத்திருக்கக்கூடிய வீடு, நிலம், அனைத்து செல்வங்கள் அனைத்துமே இறைவனுக்கு சொந்தமானவை. தற்காலிகமாக அனுபவிக்க மட்டும்தான் நம்மால் முடியும். நமக்கு என்று எதுவுமே கிடையாது என்ற அகங்காரத்தையும் மமகாரத்தையும் விட வேண்டும். மமகாரம் என்றால் என்னுடையது என்று எல்லாவற்றையும் நினைப்பது மமகாரம். அதை விட வேண்டும். நம்முடையது என்று எதுவுமே இல்லை. இறைவனுக்கு சொந்தமானவற்றை நாம் அனுபவிக்க மட்டுமே செய்ய போகிறோம். அகங்காரம் என்று என்ன? என்னால் தான் எல்லாம் முடியும், நம்மால் எதுவுமே முடியாது. இறைவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் சித்திக்கும், அதுதான் நடக்கும் என்பதை உணர்ந்து ஆசைகளை துறந்து வாழ்ந்தால் இந்த லோகத்தில் இந்த பிறவியில் சக்கரவர்த்தி போல் வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கையை துறந்த பின் தேவேந்திரனை போல் வாழ்ந்து இறுதியாக சிவகதியை அடையலாம் என்பதுதான் இந்த பதியத்தினுடைய சாராம்சம். இந்த அபிராமி அம்மை பதிகம் அனைவரையும் சென்றடைவதற்கு அனைவருமே வந்து அருள் புரியுங்கள் என்று வேண்டி, இந்த பொருளை அறிந்த பின் முற்றிலுமாக ஒரு முறை இந்த பதிகத்தை படித்து விட்டால் நன்றாக இருக்கும், மனதில் பதியும் என்று சொல்லி இந்த உரையை நிறைவு செய்வதற்கு முயற்சி செய்கிறேன். மகரவார் குழல் மேல் அடர்ந்து குமிழ் மீதினில் மறைந்து வாளை துறந்து மைக்கயலை வேண்டி நின் செங்கமல விளியருள் வரம்பெற்ற பேர்களன்றோ. ஜெகமுழுதும் ஒற்றை தனிக்குடை கவித்து மேற்சிங்காசனத்தில் உற்று செங்கோலும் மணிநீதி முறைமையும் பெற்றுமிகு திகிரி உலகாண்டு பின்பு புகர்முகத்து ஐராவத பாகராகி நிறை புத்தேலிர் வந்து போற்றி போக தேவேந்திரன் எனப்புகழ விண்ணில் புலோமிசையோடும் சுயிப்பர் அகர முதலாகி வளர் ஆனந்த ரூபியே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அற்புதமான அபிராமி பதிகம் அனைவரும் படித்து பயன்பெற்று சைவ சித்தாந்தத்தின் மேல் பற்றுக்கொண்ட அனைவருக்கும் இதை பகிர்ந்தளியுங்கள் என்று சொல்லி மற்றுமொரு அபிராமி பதியத்தில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிரல் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.